வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். 2025 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் வழங்குகிறார். நாட்டின் உயரிய விருதாக கருதப்படும் பத்ம விருதுகள் 139 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு JS கெஹார் உள்ளிட்ட 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும், சென்னை தொழிலதிபர் திரு நல்லி குப்புசாமி, நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா உள்ளிட்ட 19 பேருக்கு பத்மபூஷன் விருதும், குருவாயூர் திரு துரை, பறையிசை கலைஞர் திரு வேலு ஆசான், கிரிக்கெட் வீரர் திரு அஸ்வினி, புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் திரு P. தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் ஆராய்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன் வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 12 பேரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். அடுத்த 25 ஆண்டுகளில் $30 டிரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்க மக்கள் அனைவரும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பது அவசியம் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுடெல்லியில் நடைபெற்ற உலக சுகாதார மாநாட்டில் பேசினார். புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரியில் படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி அரசர்களாக பணியாற்றும் திரு சுப்பிரமணியன், திரு சுவாமிநாதன், திரு இளந்திரையன், திரு புகழேந்தி, திருமதி தமிழ்ச்செல்வி, திருமதி கோவிந்தராஜன் திலகவதி, திரு பரத சக்கரவர்த்தி, திரு சிவஞானம், கலைமதி ஆகிய முன்னாள் மாணவர்களான இவர்களுக்கு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி திரு ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ரமேஷ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் திரு நாராயணகுமார் நன்றி கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.